மோகனையா, 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது, சேர்ந்து வாழும்போது, அப்ப அவங்களுக்குள்ள நல்ல நினைவுகள் கூட இருக்கும்ல. உங்களை சுத்தி கொஞ்சம் பாருங்க மோகனையா. துளசி அக்கா இங்கதான் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அவங்கள நினைச்சுக்கோங்கன்னு. ஆனா அன்போட. அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, தயவு செஞ்சு இனிமே ஆபீஸ்ல பழைய மோகனையாவா நீங்க மாறணும். ஏன்னா நீங்க உங்க உழைப்பால, உங்க ஈடுபாட்டால இத பெருசாக்குனீங்க. ஒரு காலத்துல உங்க வாழ்க்கையை முழுசா நீங்க இந்த ஆபீஸ்க்காக அர்ப்பணிச்சீங்க. உங்க மனைவியோட சேர்ந்து இங்க எவ்வளவு அழகான தருணங்களை நீங்க கழிச்சிருப்பீங்க. அவங்க சொல்றத கேப்பீங்களா மோகனையா? மோகனையா, உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்படின்னா நீங்க உங்க பயத்தை எதிர்த்து போராடிதான் ஆகணும். மோகனையா, அந்த பயம், அந்த நினைவுகள் எல்லாத்தோடவும் நீங்க தான் போராடி ஆகணும். ஏன்னா அந்த நினைவுகள்ல நான் இல்ல, அது உங்களோட துளசி அக்காவோட நினைவுகள். ஓ மை காட், இவங்க 2 பேருக்கும் நிஜமாவே அஃபேர் இருக்கு. மோகன் சார் ஓகே ஒரு விடோவர், ஆனா இந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு தானே? ராதா சொல்றது சரிதான். என்னோட கடந்த காலத்தை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என் கடந்த காலத்தை என்னால மாத்த முடியாது, ஆனா அதோட சேர்ந்துதான் நிகழ்காலத்துல நான் வாழ ஆரம்பிக்கணும். ராசி பலன். இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாப்போம். சிம்ம ராசி. வாழ்க்கையில் நேரத்திற்கு முன்னால் அதிர்ஷ்டத்தை விட அதிகமாக கிடைக்கப் போகிறது. புதிய ஆரம்பத்திற்கான நேரம் இது. என்ன? சரியா சொன்னீங்க. நீங்க ஆபீஸ்க்கு போறது ஒரு புதிய ஆரம்பம் தானே? ஆனா இந்த நேரத்துக்கு முன்னாடி அதிர்ஷ்டத்தை விட அதிகமா என்ன கிடைக்க போகுது? அது எனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன தோணுது? எதுக்கு அப்படி பாக்குற? இதுவா கிடைக்க போகுது? இல்ல 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 இல்ல, நேரத்துக்கு முன்னாடி இல்ல. நேரத்துக்கு முன்னாடி நாம ஒரு பாஸ் எடுத்துக்கணும். ராதா, இது சரியான இடம் கிடையாது. இப்படியே பண்ண நான் அப்படியே கீழே விழுந்துருவேன். நான் விழுந்தேன். மணி 9 ஆச்சு மோனுங்க, இன்னும் நீங்க குளிக்க போலையா? ஆபீஸ்க்கு யாராவது இப்படி லேட்டா போவாங்களா? சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க. நீ சாது ராதா வருது, எதுக்கு புல்லட் ராதாவை மாறற? சீக்கிரம் போன நேரம் ஆச்சு, வாங்க. நீ என்ன கடிக்க வந்துட்டியோன்னு நினைச்சேன். இப்படியே பேசிட்டு இருந்தா 9 10 ஆகும், 10 11 ஆகும். கிளம்புங்க. இதோ இந்த வேகம் ஓகேவா? போங்க 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 போங்க. என்னமோ பெருசா மோனையா பரீட்சை எழுதுற மாதிரி. இப்ப என்ன? இப்ப போங்க. அட போங்க. வர பெருசா பில்டப்லாம் கொடுக்குற. என்ன பேசுறாரு? பில்டப் கில்டப்னு உளறிக்கிட்டு. இப்ப நான் படிக்கிறேன். மோனையா மாதிரி என்னோட ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கேன்னு. கன்னி ராசி. வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். கடந்த கால ரகசியம் வெளியே வரும். மற்றும் அது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது.
கடந்த கால ரகசியமா? ஒருவேளை இந்த ரகசியம் துளசி அக்காவோட மரணம் சம்பந்தப்பட்டதா இருக்குமோ? நான் ஒருத்தி பத்திரிக்கையில வர ராசி பலனெல்லாம் ஏன் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறேன்? இது எல்லாருக்கும் அப்படியே ஒண்ணும் பலிக்காது. அதுவும் என் வாழ்க்கையில என்ன கடந்த கால ரகசியம் இருக்கு? கெட்டதை பார்க்காம நான் போனேன். எனக்கு எந்த கெடுதலும் நடக்கல. ஆனா என் மனசை திறந்து பார்த்தா என்னை விட கெட்டவ யாரும் இல்ல. வரலாற்றிலேயே ரொம்ப சிறப்பான இடம்னா அது நான் வாழ்ந்த இந்த பனாரஸ் தான். நான் இந்த நகரத்துல 20 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 20 வருஷத்துல இந்த நகரம் எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. எனக்கு அன்பு அள்ளி கொடுத்திருக்கு, குடும்பத்தை கொடுத்திருக்கு, அதுக்கும் மேல பவர். இந்த நகரம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்க இடமா மட்டும் இல்ல, என்னோட அடையாளமும் இதுதான். என்னோட பேர் மயூரி ஃப்ரம் பனாரஸ். இந்த பேரும் அடையாளமும் எனக்கு ஒரு இலக்க கொடுத்திருக்கு. இதோட நிழல்ல என்னுடைய கடந்த காலம் நிரந்தரமா இந்த பூமியில புதைஞ்சு போச்சு. வாழ்க்கையின் கடந்த கால ரகசியம் வெளியே வரும். அது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடும். துளசி அக்கா, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும், ராசி பலனை மறக்கணும்னு நினைச்சாலும், அதை பெருசு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலும், என் மனசு திரும்ப திரும்ப அங்கதான் போகுது. இது எல்லாமே உங்க மரணத்தை தான் தொடர்பு படுத்துது. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய பெரிய ஆபத்து வர போற மாதிரி தோணுது. ஏதோ பெரிய புயல் வர போற மாதிரி. அது எல்லாத்தையும் அழிக்க போற மாதிரி தோணுது. ஏதோ பெரிய வெள்ளம் வர போற மாதிரி இருக்கு. அது என்னோட இந்த அழகான உலகத்தை மூழ்கடிச்சிடும் போல தோணுது. ஏதோ தீ பரவுற மாதிரி தோணுது. அது என்ன சார்ந்தவங்களோட வாழ்க்கைய சாம்பல் ஆக்கிடுமோன்னு தோணுது. நீ யோசிக்கிறது சரிதான் ராதா. அப்படிதான் ஏதோ நடக்க போகுது. அப்படி என்ன ரகசியம்? இது என்ன அறிகுறி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓம் கிரகணேய சூர்யாய நமக. ஓம் கிரகணேய சூர்யாய நமக. ஓம் கிரகணேய சூர்யாய நமக. சூரிய பகவானே, உங்களோட கதிர்களால எப்பவுமே என்னோட வாழ்க்கைய பிரகாசமா வைங்க. என் வாழ்க்கையோட பிரகாசத்து மேல எந்த கிரகணமும் விழாம பாத்துக்கோங்க. எப்பவும் என்னை பாதுகாத்துக்கிட்டே இருங்க. என்ன ரகசியம் இது? என்ன அறிகுறி இது? தாமினி அக்கா இப்ப கூட ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. எந்த ரகசியம் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னு கூட இப்ப எனக்கு தெரியல. மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். ஆண்டவனை பார்த்து கூட நான் பயப்படவே மாட்டேன். ஆனா யாருடைய கெட்ட பார்வையாவது என் மேல பட்டா கூட
அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கைய நான் நிரந்தரமா அழிக்காம விடவே மாட்டேன். வெளிச்சத்தோட ஒரு துளி கூட அவங்க மேல படாத மாதிரி பண்ணிடுவேன். என்னோட பேரு மயூரி. கடந்த காலத்தோட எந்த ரகசியம் இப்ப வெளியே வரப்போகுது? எதுவா இருந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். ஹலோ பட்டிக்காட்டு ஜேம்ஸ் பாண்ட், எந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற? ஆ? எங்க பாரு, இந்த வாட்டி எந்த வேலையும் பண்ணி வைக்காத. ஒரு வேலை ஏதாவது பண்ணி வச்சுனா அப்புறம் நான் உன்னை காப்பாத்த வரமாட்டேன். ஏன் காப்பாத்த வரமாட்டீங்க? ஏன்னா இப்ப முன்ன மாதிரி வீட்ல உட்காந்துக்கிற வெட்டி மோகன் இல்ல, இப்ப ஆபீஸ்க்கு போற சூப்பர் பிஸி மோகன். ஒருவேளை உனக்கு ஓகே என்ன சொல்ல, நான் வீட்ல உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ தள்ளு, நான் கொஞ்சம் வேண்டாம் உட்கார்ந்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம். Come on, dance rather on the floor. இல்ல மோனையா, என்ன டான்ஸ்ங்கறீங்க? ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நீங்க உடனே ஆபீஸ்க்கு போய் ஆகணும். கிளம்புங்க, சீக்கிரம் தயாராகுங்க. சரி, ஆபீஸ்க்கு போய் தான ஆகணும். சீக்கிரம் போட்டுக்கோங்க. எனக்கு தான் வேற எந்த வழியும் இல்லையே. ஆனா ஆபீஸ்க்கு போகணும்னு என்ன மட்டும் இப்படி துரத்துறீங்க, நீ மட்டும் இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பாமே இருக்கியே. அது ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர போறது இல்ல. ஹேய், நீ ஆபீஸ்க்கு போறனா அப்புறம் நாங்க மனசு இருக்காதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மனசு நல்லா தான் இருக்கும். அப்படியா? எல்லாரும் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, கண்டிப்பா மனசு நல்லா தான் இருக்கும். அது இருக்கட்டும், நீ சொல்லு, நீ ஆபீஸ்க்கு வரல? அது ஒண்ணும் இல்ல மோனையா, என்னோட அந்த கண்கண்ட தெய்வம் கணவர் இருக்காருல்ல, அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போறாரு. அவரோட மனைவிங்கிற முறையில என் கையால நான் அவருக்கு சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வயக்காட்டுக்கெல்லாம் என்ன தூக்கிட்டு வருவாங்க? இரு, கடவுள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். என்ன தூக்கிட்டு வருவாங்க வயக்காட்டுல? கூழ் கொண்டு வருவாங்க. நீயும் கூடையில கூழ் எடுத்துக்கிட்டு வயக்காட்டுக்கெல்லாம் வர மாட்டல? அதுவும் கொண்டு வரேன், ஆனா அதுக்கு நீங்க வயக்காட்டுல இறங்கி வேலை செய்யணும். அப்ப இன்னைக்கு வயக்காட்டுல இறங்கிட்டா போகுது. வாங்க போலாம். தட்டு. சரி, என்ன பயிர் போடலாம்? நான் உள்ள வர்றது டிஸ்டர்பா இல்லனா வரலாமா? அத உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேக்குறீங்க? ஒரு வேலை பண்ணுங்க, வெளியே போயிட்டு கேட்டுட்டு அப்புறம் உள்ள வாங்க. ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். வாங்க உள்ள வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட இல்ல, எனக்கு மோகன் கிட்ட தான் பேசணும். மோகன், நிக்கில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், நீ ஆடிட்டர் சாரை பார்க்கணும்னு சொன்னியாமே, டெல்லியில ஏதோ மீட்டிங்காக. ஆக்சுவலி உனக்கே தெரியும்ல அவரு எவ்வளவு பிஸியான ஆளுன்னு. இவ்ளோ ஷார்ட் நோட்டீஸ்ல எப்படி வருவாரு? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க தாமினி அக்கா. அவர்கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு. அவர் 3 மணிக்கு மோனையாவை பார்க்க வராரு. வாட்? அப்படின்னா நீயே பேசிட்டியா அவர்கிட்ட? இதோ பாரு ராதா, இந்த வேலைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ நீ ஏன் பேசுற? இங்க பாரு, தாமினி டெக்னிக்கலி ஆபீஸோட எல்லா மீட்டிங்ஸையும் ராதா தானே ஷெட்யூல் பண்ணுவா. சோ அந்த கணக்குல இந்த மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிட்டா, இதுல என்ன தப்பு இருக்கு? அண்ட் தேங்க்யூ சிஏ. என்ன பேர் அவருக்கு? நாதன் சார். அதே சார் தான். ஆபீஸ்க்கு போய் 2 நாள் ஆச்சு, இது கூட எனக்கு தெரியல. தேங்க்யூ. மோகன்,
இப்ப நீ வரம்ப மீறி போயிட்ட. இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட்டாலும் அதை நினைச்சு நான் கவலையே பட மாட்டேன். நேத்து வேணா ராதா உன்னை ஆபீஸ்ல காப்பாத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உனக்கு பெரிய அதிர்ச்சி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உன்னோட மொத்த கான்ஃபிடன்ஸும் ஒரே நொடியில போயிடும். அந்த ஆடிட்டர் வரட்டும். அவன் எப்படி என்னோட திருட்டுத்தனத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். வணக்கம் குருக்கள் ஐயா. என்ன கனவு கண்டு நீ இங்க வந்திருக்க? ஆ, ஒரு பிணம் அப்புறம் எலும்புக்கூடு ரெண்டும் நிலத்துல புதைஞ்சிருக்கு. அப்புறம் யாரோ கிளவுஸ் போட்ட கைகளால அத பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான கனவா இருந்தது குருக்கள் ஐயா. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா பயத்துல அந்த நிமிஷமே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் அந்த ஆண்டவனை பார்த்து கூட பயப்பட மாட்டேன். ஆனா நான் இந்த கெட்ட கனவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். அதனாலதான் நான் நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. ஓம் பிருத்வி திவ்யை வித்மஹே சஹஸ்ரமூர்த்தியே தீமஹி தன்னோ பிருத்வி பிரச்சோதயாத். பூமியை நாம தாயா கொண்டாடுறோம். உயிர் கொடுக்கும் தாய். உறுதி, தைரியம், அப்புறம் பொறுமையோட பாடத்தை கத்து கொடுக்கிறவ. ஆனா மனுஷங்களா இருக்கிற நாம அவங்கள பூஜை பண்றதை விட்டுட்டு அவங்க கிட்டயே நம்மளுடைய பாவத்தை, தீய செயல, ரகசியத்தை மறைச்சிடுறோம். எல்லாம் சரிதான். ஆனா எந்த பிணத்தையும் எலும்பு கூடையும் நீ உன்னோட கனவுல பாத்தியோ அது உன்னோட கடந்த காலத்தோட அடையாளம். யாரோ ஒருத்தர் உன்னுடைய கடந்த காலத்தை தோண்டி அதை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அத உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ புதைச்சி வச்சிருக்கிற உன்னுடைய கடந்த காலம் இப்பவும் கண்ணு முன்னாடி வரப்போகுது. உன்னுடைய கடந்த காலமோ நிகழ்காலமோ ஒரே நேரத்துல சந்திக்க போகுது. உன்னுடைய கடந்த காலமும் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் போது உன்னுடைய காலுக்கு கீழே இருக்கிற நிலமோ உனக்கு மேல இருக்கிற கூரையும் உன்னை விட்டு போயிடும். நீ இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சியோ, செல்வம், வைபவம், புகழ், வெற்றி, கீர்த்தி எல்லாம் உன்னை விட்டு போகக்கூடிய ஆபத்து வருது. உன் கர்மாவின் பலன்கள் உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கியோ அதுக்கெல்லாம் நீ ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும். உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய நிகழ்காலத்தோட கதவுகளை தட்ட போகுது. அதுதான் உனக்காக விதிக்கப்பட்ட விதி. அப்படின்னா அந்த விதியை நான் மாத்திடுறேன். நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்த என்னோட கடந்த காலம், அதை என்னோட நிகழ்காலமா நான் மாத்திக்க மாட்டேன். புதஞ்சு போன எல்லாமே புதஞ்ச மாதிரியே தான் இருக்கணும். அது வெளியில வராம இருக்கிறதுக்கு தேவைப்பட்டா அது மேல 4-5 பணத்தை போடவும் தயாரா இருக்கேன். யத் பாவி நாதர் பாவி பாவி சேனத தன்யதா.
நடப்பது நடந்தே தீரும். அதை யாராலும் எவராலும் தடுக்கவே முடியாது. மயூரி, விதிய மாத்த முடியாது.